அந்த கிடைக்காத வேலையில அந்த மந்திரம் ஜெபிச்சா போதும். குறைஞ்சபட்சம் காயத்ரி ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளவு பண்ணணும்? ஏதாவது காலம்பரை இவ்வளவு, மாத்தியானியத்தை சாயங்காலம் இவ்வளவு நிர்ணயமா இருக்கு, அது பண்ண முடியல, குறைஞ்சபட்சம் காயத்ரி என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் காயத்ரி சொன்னா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமோ, சந்தியாவந்தத்துக்கு முன்னாடியும் சந்தியாவந்தத்துக்கு பின்னாடியும் காயத்ரியும் இருக்கு. அப்படியாக நம்ம சந்தியாவந்தனுடைய இது உட்கார்ந்த உடனே சரீரத்துக்கு புரோஷனம் பண்றது, ஆபோஜனம் பண்றது, அர்க்கியம் பண்றது, அப்புறம் உட்கார்ந்து ஜெபிக்கிறது, அப்புறம் உபஸ்தானம் பண்றது, இப்படி இருக்கு. இதுல இந்த முன்பின் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செலவு பண்றோமோ அந்த செலவு காயத்ரிக்கே இல்லை. கார்த்தால ஒரு 128 ஜெபிக்கிறேன்னு சொன்னா கூட நேரம் இருக்கும், அது இருக்கு. மத்தியானம் ஒரு 32 ஜெபிச்சாலும் போரும், சாயந்தரம் ஒரு 64 போரும்னு வச்சிருக்கு. இது ஒரு நடைமுறை. நான் என்ன பாயிண்ட் சொல்றேன், அந்த காயத்ரி ஜெபிக்கிறது ஒரு 12வது ஜெபி, ஒரு 12வது ஒரு காயத்ரி ஜெபி தப்பே இல்லை. ஆனா காயத்ரி ஜெபிக்கணும். ஏன்னு இப்படி சொன்னேன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஏதாவது ஆசோட்டம் இருந்து நமக்கு சுத்தம் போராது இருக்கிற வேளையில நீ அப்படி ரொம்ப இல்லைன்னா ஒரு 10 காயத்ரி ஜெபி சொல்லுவேன். அப்ப ஒரு இடத்துல குறைச்சு காட்டியிருக்கார் அவர். நானால குறைக்கலான்னு நான் சொல்லப்படாது, ஒரு இடத்துல குறைச்சு காட்டியிருக்கார். ஒரு அசுத்தமான வேளையில நீ இத்தனை ஜெபிக்காத, கொஞ்சம் குறைச்சு கொண்டு. இதுல என்ன வேடிக்கை தெரியுமோ, அசுத்தமா இருந்தாலும் காயத்ரி வேணுங்கிறார். அதனாலதான் அசுத்தமான வேலையிலே ஜெபிங்கிறார். அசுத்தமான வேலையை விட்டுடு சொல்லியே, அசுத்தமான எண்ணிக்கையை குறைச்சுக்கோன்னார். அதனால அது நிரந்தரமா இருக்கணும். காயத்ரி மாத்திர சாரோபி, அது மட்டும் கையில இருந்தா அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு விடலாம். அது இவனுக்கு தெரியல, அந்த மருந்தினுடைய தரம் தெரியல, அந்த மருந்து சாப்பிட்டு பார்க்கல, அந்த மருந்து என்ன செய்யணும் சொல்லல, இவனுடைய புத்தியில அது ஒண்ணுமில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அசடு, இந்த அசடை எப்படி திருத்துறது, பண்ணினா தான் வரும். அதனால காயத்ரி மாத்திர சாரம் இருந்தா நாம என்ன வேணா பண்ண முடியும். என்ன வேணா பண்ண முடியும்னா நம்ம பெருசாக்கிறதுக்கு நமக்கு அந்தந்த சமயத்துல நம்முடைய புத்தி சரியான வழியை காட்டி நம்ம மேலே கொண்டு வரதுக்கு அது ஒன்னே போதும். சிபாரிசே வேண்டாம், இன்னொரு சிபாரிசு இல்லாமல் நாமே முன்னேறதுக்கு மருந்தா இருக்கக்கூடியது இந்த காயத்ரி. இந்த குழந்தைக்கு 8வது வருஷம் பண்ணானா அவன் எப்படி இருக்கும் தெரியுமோ, அதெல்லாம் இல்லாதவரே எப்படி இருக்கானே, அதுவும் கூட இருந்தா எப்படி இருக்கும், அது நினைச்சு பாருங்க. அதனால அதை வரத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை மொத்தமா அழிக்கிறதுக்கு போகப்படாது. அதனால இது நேரமாச்சுன்னா மந்திரத்தை ஜபிக்கிறது, உள்ளுக்குள்ளேயே ஜபிக்கிறது. போயிட்டே இருக்கும், பஸ்ல பிடிச்சிட்டு இருக்கான், என்ன பண்றது, ஜபிக்கிறது. ட்ரெயின்ல ஏறி இருக்கான், இடமே கிடைக்கல, எங்க ஒரு முக்கில் உட்காந்துருக்கான், ஜபிக்கிறது. அப்படி பண்ணலாம்.